நம்ம ஆர்சிபி தான் சொல்லியிருக்கோம். ஆர்சிபி வந்து ராயல் காலிங் பெல்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா வரவெல்லாம் அடிச்சுட்டு போறோம் அவங்களுடைய போலிங்க. அதனால அவங்க போலிங்ல வந்து இன்னும் அந்த ஸ்பின்னர்ஸ் ஆங்கிள் அதெல்லாம் இன்னும் ஃபோக்கஸே பண்ணல. பிளஸ் நம்ம ஆர்சிபி 11 போல ஆர்சிபி 3 முதல் 3 பேர் ஒரு கம்ப்ளீட்டா போட்டலாம் அப்படின்ற மாதிரி. பட் அவங்க அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து இது எப்படி கவுண்டர் பண்றது, நம்ம எப்படி இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலான்றது கோலியோட உட்கார்ந்து கண்டிப்பா பேசியிருப்பாங்க. இந்த தடவை கம்ப்ளீட்டா இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா எப்பயுமே ஒரே மாதிரி யாரும் ஃபெயில் ஆக மாட்டாங்க. எங்கேயான ஒரு டேர்ன் அரவுண்ட் வரும். எத்தனையோ பேர் ஹீரோஸ்லாம் ஒரு 20, 30, 40, 50 ஸ்கிரீனிங் முடிஞ்சு வராத ஒரு படம் திடீர்னு வந்து கருத்துல பெரிய ஆள் ஆவாங்க விக்ரம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து டெஃபினட்டா ஆர்சிபி வரும் நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா நல்ல டீம் தான். சார் இப்போ அவங்களுக்கு அந்த மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் ஒரு பிரச்சனை இருந்துச்சு சார். அந்த டாப் 3 அடிச்சு முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்க ஆள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த பிரபு தேசாய் அப்புறம் வந்துட்டு இன்னொரு 2-3 பேர் வருவாங்க, அவங்க அடிக்கவே மாட்டாங்க.